Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur. ஒரு கதாசிரியர் அல்லது இயக்குனர் தான் கருவாக்கி உருவாக்கிய கதையை ஒரு வருடமோ பல வருடங்களோ யோசித்திருக்கலாம். அதிலேயே அவர் ஊறி போய் கிடக்கலாம். ஆனால் அந்த கதையை கேட்டு பிடித்து போய் அதில் நடிக்க வரும்போது அந்த கதாபாத்திரம் உடனான பரிச்சயம் என்பது நடிகர்களுக்கு வெறும் 3 மாதம்தான். அந்த படப்பிடிப்பில் தயாரிப்பில் இருக்கும் வரைதான். ஒவ்வொரு காட்சியையும் எடுப்பதற்கு முதல் நாள் தான் அக்காட்சியின் சீன் பேப்பரையே அவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் ஸ்பாட்டுக்கு வந்ததும் இயக்குனர் எதிர்பார்ப்பதை கொடுத்துவிட தயாராகி விடுவார்கள். இதில் நடிகரின் திறமை ஈடுபாட்டை பொறுத்து அவர்களின் நடிப்பின் உயரம் இருக்கும். அதுதான் நடிகர்களின் அலாதியான தனித்திறமை. இந்த திறமையில் நம்மை வியக்க வைத்து விடுவார் விஜய். ஒரு வெற்றிகரமான நடிகன் பல கதாபாத்திரங்களை கடந்து வந்திருப்பான். ஒன்றுக்கு மேற்பட்ட படங்களில் மாறி மாறி நடித்து கொண்டிருக்கும் போது கதாபாத்திரங்களை பகுத்துணர தெரிந்திருக்க வேண்டும். அது விஜய்க்கு கைவந்த கலை. குஷி படப்பிடிப்பு தொடங்கிய போது ஃபாசில் சார் இயக்கி வந்த கண்ணுக்குள் நிலவு படத்தில் விஜய் நடித்து கொண்டிருந்தார். அந்த படம் ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். அதில் அவர் ஏற்றிருந்த கதாபாத்திரத்தின் பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் மாடுலேஷன் என எல்லாமே அவரது பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் கதாபாத்திரத்தில் நடித்துவிட்டு வந்துதான் அவர் குஷியில் சிவாவாக மாறி காட்டினார். ஓர் இயக்குனராக நான் என்ன எதிர்பார்த்தேனோ அதற்கு ஒரு படி மேலே போய் ஒரு மேஜிக் மாதிரி நடித்து கொடுத்தார். எடுத்துக்காட்டாக இன்டர்வல் பிளாக் சீனை சொல்ல வேண்டும். ஜெனிஃபரும் சிவாவும் பரீட்சைக்கு படித்து கொண்டிருப்பார்கள். அப்போது ஜெனி தான் அணிந்திருக்கும் புடவையின் முந்தானையை ஹிப் தெரியாதபடி இழுத்து செருகியிருப்பார். காற்றில் முந்தானை விலகும்போது சிவா ஜெனியின் இடுப்பை திரும்ப திரும்ப குறுகுறுப்புடன் பார்த்தபடி இருப்பார். அதை ஜெனி கவனித்து விடுவார். இருவருக்குள்ளும் இருக்கும் ஈகோ கண் விழித்து கொள்ளும். அந்த காட்சியில் இருவருமே ஒருவரை ஒருவர் அடுக்கடுக்காக குற்றம் சாட்டி மோதிக்கொள்வார்கள். அந்த காட்சியில் சிவா, ஜெனி ஆகிய 2 பேருடைய ஈகோவின் எக்ஸ்ட்ரீம் என்ன என்பதை 2 பேருமே வெடிப்பாக வெளிப்படுத்தி விடுவார்கள். இந்த காட்சியில் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், பாடி லாங்குவேஜ் இரண்டோடும் டயலாக் டெலிவரியும் அதில் வெளிப்பட வேண்டிய மாடுலேஷனும் சரியான கலவையில் இணைய வேண்டும். இந்த காட்சியில் இருவருமே நான் ஸ்டாப்பாக கவுண்டர்கள் கொடுத்து பேச வேண்டும். அதில் அடித்து பட்டையை கிளப்பியிருப்பார் விஜய். நான் நடிப்பு சொல்லிக் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒரு பாடி லாங்குவேஜை பயன்படுத்திக் கொள்வேன். அ ஃபியூ குட் மென் என்ற ஹாலிவுட் படத்தில் டாம் க்ரூஸும் டெமி மூரும் இராணுவ அதிகாரிகள். இருவரும் அந்த படத்தில் நடிக்கும்போது 25 வயது தான் இருக்கும் என நினைக்கிறேன். அதில் ஈகோவால் இருவரும் மோதிக்கொள்ளும் பல காட்சிகள் உண்டு. அதில் டாம் க்ரூஸின் உடல் மொழியை கொஞ்சமாக இமிட்டேட் செய்து விஜய்க்கு அந்த காட்சிக்கான நடிப்பை நடித்து காட்டினேன். அந்த உடல் மொழியில் மெல்ல தொடங்கும் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக உச்சம் பெறும். அந்த எனர்ஜியை அப்படியே உள்வாங்கி தன்னுடைய பாணியில் நான் எதிர்பார்த்ததை விட துவம்சமான நடிப்பில் அசத்திவிட்டார் விஜய். அந்த காட்சியில் இருவரும் மாறி மாறி வார்த்தைகளால் காயப்படுத்தி கொண்டிருக்கும் போது விஜய் தன் தரப்புக்கு முட்டுக் கொடுக்க மூச்சு விடாமல் பேசிக்கொண்டிருப்பார். அப்போது வானில் விமானம் ஒன்று இரைச்சலுடன் கடந்து செல்லும். அப்போது அந்த இரைச்சல் தாங்காமல் தன் பேச்சை அப்படியே நிறுத்தி விமானம் போனதும் எவ்வளவு டெம்போவில் ஜெனியை திட்டிக் கொண்டிருந்தாரோ அதே டெம்போவை நடிப்பில் திரும்ப கொண்டு வந்தார் பாருங்கள். அதுதான் விஜய். தன் கதாபாத்திரத்தில் நடிக்கும்போது மட்டும்தான் விஜயிடம் இந்த உருமாற்றத்தை பார்த்து வியக்க முடியும். படப்பிடிப்பு இடைவேளையில் அவர் எல்லாரையும் போல மிகவும் ஜாலியான வெள்ளந்தியான ஒரு இளைஞன். ஸ்டார் என்கிற பந்தாவெல்லாம் துளிக்கூட கிடையாது. இதற்கு ஒரு சம்பவத்தை எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும். விஜய், ஷில்பா ஷெட்டி இருவரையும் வைத்து மேக்கரீனா பாடலை கல்கத்தாவில் ஷூட் செய்து கொண்டிருந்தேன். அப்போது ஷார்ட் இடைவேளையில் ஓரமாக போய் தன் நண்பர்களிடம் குறுகுறுப்பாக ஃபோனில் பேசி சிரித்து கொண்டிருந்தார். அப்படி என்னதான் பேசுகிறார் என்று கேட்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. அவருக்கு தெரியாமல் அவரை நெருங்கி அவர் என்ன பேசுகிறார் என்று ஒட்டு கேட்டேன். மச்சான், இங்கே என் கூட டான்ஸ் ஆடிட்டுருக்கிறது யார் தெரியுமில்ல? ஷில்பா ஷெட்டிடா
என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு இயக்குனராக விஜயை டைரக்ட் செய்திருந்தாலும் அவருடன் மெர்சல் படத்தில் ஒரே ஃப்ரேமில் ஒரு சக நடிகனாக அவருக்கு வில்லனாக நடித்த தருணங்கள் மறக்க முடியாதவை. நான் மெர்சல் முதல் நாள் படப்பிடிப்புக்கு சென்றபோது குஷியின் அதே வெள்ளந்தி விஜய், அண்ணா வாங்கண்ணா என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். அவர் நடித்த ஷாட்டை கூட மானிட்டரில் வந்து பார்க்க மாட்டார். ஆனால் நான் அவரோடு நடித்த ஷாட்களை ஆர்வத்துடன் வந்து பார்த்துவிட்டு சூப்பர்ண்ணா என்று அவரே நடித்தது போல் சந்தோஷப்பட்டார். அந்த அளவுக்கு என் மீது பிரியம் உண்டு. இதையெல்லாம் விட அவர் சூர்யாங்கிற நடிகருக்கு இந்த விஜய் ஒரு ரசிகன் என்று சொன்னதை விட பெரிய காம்ப்ளிமெண்ட் இருக்க முடியாது. அவருக்கு குஷி கதை பிடித்ததே ஒரு தனி கதை. அடுத்த வாரம் அதை பார்ப்போம்.